ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது இருக்குது பார்த்தீங்களா, சவுண்ட் கேட்குதா ப்ரோ? ஏசினா ஏர் கூலர் கிடையாது, ஆங்கிள் காம்பஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஆங்கிள் காம்பஸ் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஒரு ஆங்கிள் காம்பஸ் எவ்வளோ சின்னதாக இருக்குதுன்னு பார்த்தீங்க. ஸோ கைக்குள்ளே இவ்வளோண்டு தாங்க இருக்குது, ரொம்ப சின்னது. வே பாயிண்ட்டே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், பட் ஆங்கிள் காம்பஸ் ரொம்பவே சின்னது. ஸோ இதை தான் இன்னைக்கான வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தோம் உள்ள என்ன இருக்குது. ஆங்கிள் காம்பஸ் தான் கூட இருக்குது. எடுத்தாச்சு, குத்தி கிழிச்சிரும். பொறுமையாக கிழிப்போம், ஏன்னா உள்ளே போயிடுச்சுன்னா ரொம்பவே ஒரு சின்ன ஒரு பேப்பரில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. பேப்பராக அட்டையான்னு கூட தெரில, ஏன்னா இருக்கிறது அப்படியே தெரியுது. ஸோ டேப் அப்படியே ஒட்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். டேமேஜ் ஆகாமல் இருந்தால் சரி. பேப்பர் தாங்க, பேப்பர் தான் இருக்குது. இந்த இருக்குது பாருங்க, இவ்வளோ சின்ன ஒரு பேப்பரா? அடா பாதிங்களா, தெரியாம கொஞ்சம் உள்ள விட்டா கூட ஆங்கிள் காம்பஸ் வெட்டிக்கும். அந்த அளவுக்கு பேப்பரை போட்டு கொடுத்துருக்காங்க. சின்ன ஒரு பேப்பர், ரொம்ப மெலிசான ஒரு பேப்பர் இருக்குது. ஸோ ஃபைனலி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி எக்கச்சக்க தடவை இது ஸ்டார்ட்டுக்கு வரும், பட் நாங்கள் சேல் பண்ணிக்கிட்டே இருப்போம், ரீசேல் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இது வந்து நான் சோல்ட் அவுட் ஆகிடும். அதாவது வந்த உடனே சோல்ட் அவுட் ஆகிடும். இது ஒரு நல்ல ஒரு பொருள் அப்படின்றத ஒரு காரணத்தினால, ரேரான ஒரு பொருள், கிடைக்காத ஒரு பொருள். ஓகே, ஸோ திருப்பியும் நம்ம கலெக்ஷனுக்கு இது வந்துடுச்சு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இதை நான் பார்க்குறேன், ஏன்னா லாஸ்ட் ஒரு 1 இயர் தான் நான் இந்த ஆங்கிள் காம்பஸ்லாம் நான் எடுத்ததே கிடையாது லாஸ்ட்லேருந்து. ஸோ இப்போ தான் நம்ம வந்து திருப்பி எடுக்கிறோம். இதை வந்து இந்த ஒரு லான்ச்சர் கிட்ல மட்டும் தான் மாற்ற முடியும். நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஆல்மோஸ்ட் இல்லை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு லான்ச்சர் செட்டு. ஸோ இந்த இடத்துல இப்படி வச்சு மாற்றணும் அப்படின்னா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு, சரியா? ஸோ அது கோலி கேஸ். ஸோ கோலி கீழே விழுந்துருச்சு. ஸோ இது தெரியாமல் கழுவிடுச்சு. ஸோ நல்லா போய் கீழே வந்துருச்சு. ஸோ ஃபைனலி கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த ஒரு லான்ச்சர் செட்டை. ஸோ இப்போ வந்து இதுக்கான ரிவ்யூவை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இதை ஃபஸ்ட்டு யார் யூஸ் பண்ணியிருப்பா அப்படின்னா, கேப்டன் கேப்ரி அப்படின்ற ஒரு பிளேயர் தான் யூஸ் பண்ணியிருப்பான். அதே டைம் கென்டாவோட 3 ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து பேட்டில் பிளேயர்ஸ் அப்படின்ற ஒரு டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க கடல் சைடு போயிட்டு பேட்டில் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அவங்க கடல் கிட்ட போயிட்டு பேட்டில் பண்ணும்போது அவங்களுக்கு கடல் கிட்ட இருந்து இது கிடைச்சிருக்கும். ஐ மீன் தரையில கிடைச்சிருக்கும். இது ஒரு டப்பாவில் போட்டு வச்சிருப்பாங்க, தரையிலேருந்து கிடைச்சிருக்கும் இந்த ஒரு ஆங்கிள் காம்பஸ். ஸோ இதுதான் ஓகே. ஸோ இந்த ஒரு ஆங்கிள் காம்பஸ் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேப்ளேடை கரெக்டாக லான்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆங்கிள் காம்பஸை நம்ம பார்த்து லான்ச் பண்ணோம்னா இதுக்குள்ள உங்களுக்கு ரெட் கலர்ல ஒரு டாட் மாதிரி தெரியும். இங்கே தெரியுதா? ஸோ ரெட் கலர்ல ஒரு டாட் தெரியும். இது சென்டருக்கு வந்துச்சுன்னா தான் நம்ம லான்ச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படி வரும்போது தான் நம்ம இதை லான்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபார் லான்ச்சிங் பர்பஸ் மட்டும் தான் இது யூஸ் பண்ண முடியும், வேறு எதுவும் யூஸ் பண்ண முடியாது. நம்மளோட கண்டிப்பாக வருது. ஸோ லான்ச் பண்ணுறதுக்கு தான் பர்ஃபெக்டாக நம்மளால லான்ச் பண்ண முடியும். ஸ்டெடியாக இருக்கும் லான்ச்சு. ஒரு பேலன்ஸ் டைப், ஒரு ஸ்டாண்டா டைப் பேப்ளேடை லான்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ஆங்கிள் காம்பஸ் வச்சு நம்மளால கரெக்டாக அக்யூரேட்டாக லான்ச் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து இந்த ஒரு ஆங்கிள் காம்பஸ் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த ஆங்கிள் காம்பஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா. ஸோ இதை வச்சு நம்ம இப்போ லான்ச் பண்ணி பார்த்துருவோம். இந்த ஒரு ஆங்கிள் காம்பஸை யூஸ் பண்ணது யாரு அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன். கேப்டன் கேப்ரி தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. சைடில் அவரோட இமேஜ் இருக்கும், பார்த்துருவாங்க. கேப்ரிகான் யூஸ் பண்ணால் அந்த ஒரு பிளேடர் தான் எங்கேயுமே வச்சுருப்பான். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம லான்ச் பண்ணி பார்த்துருவோம் எந்த அளவுக்கு ஸ்டெடியாக சுற்றுது. ஸோ அதெல்லாம் வந்து நான் செக் பண்ணுவோம். ஸோ இதுக்காண்டி நம்ம எடுக்கிற பேப்ளேட் எடிட்டோரியோ, நெக்ஸ்ட்டு கேப்ரிகான், இது 2 தான் எடுக்க போகிறோம். கேப்ரிகான் எதுக்கு நான் முக்கியமாக எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த பிளேடர் ஃபஸ்ட்டு அவன் கேப்ரிகானை தான் யூஸ் பண்ணியிருப்பான். அப்புறம் தான் இது வந்து இது கென்டாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கிடைச்சிருக்கும். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது அந்த கேப்டன் கேப்ரி தான் யூஸ் பண்ணியிருப்பான் அந்த ஒரு பிளேடர்.
லான்ச்சர் லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது. திரும்பி ஃபிக்ஸ் பண்ணுவோம் கரெக்டாக. ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லான்ச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கேப்ரிகான் வேவ்ல லான்ச் பண்ணிடலாம். ஐயோ இருங்க, நான் ஃபஸ்ட்டு ஸ்டெடியாகவே வைக்கல. நான் கரெக்டாக எப்படி ஆங்கிள் வைக்கணும் அப்படின்றத நான் பார்த்தே லான்ச் பண்ணலை. சும்மா எடுத்து ஒரு லான்ச் விட்டு இருங்க. இப்போதான் கரெக்டாக இருக்குது. லான்ச் பண்ணுவோம். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நான் இதை வச்சு கரெக்டாக ஸ்டெடியாக லான்ச் பண்ணனால இது கரெக்டாக அந்த ரவுண்டு சுற்றிட்டு பாருங்க. ஸோ இதுக்காண்டி தான் இந்த ஒரு ஆங்கிள் காம்பஸ் அட்டாக்கிங் டைப் பேருக்குமே இது யூஸ் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அட்டாக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ஆங்கிள் காம்பஸை நீங்கள் வச்சுருந்தாலே போதும். கரெக்டாக ஒரு பேப்பர் ஸ்டேடியம் ஒர்க் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்குமே இது தேவைப்படும். ஸோ நம்மளுக்கு டே பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பொருள்லாம் கிடையாது. பட் ஆங்கிள் காம்பஸ் ரொம்ப ஒரு முக்கியமான பொருள். ஏன்னா ஒரு பேப்பரை பர்ஃபெக்டாக லான்ச் பண்ண முடியும். இப்போ நான் செகண்ட் வந்து ரவுண்டு போடாமல் வெறும் சென்டரில் நிற்கிற மாதிரி நான் லான்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது இருக்குது பாருங்க, டாட் சென்டரில் இருக்குதா தெரியுதா? சென்டரில் இருக்கும். அப்படியே நான் லான்ச் பண்ணுறேன். எங்கே ப்ரோ சென்டரில் சுத்த மாட்டேங்குதுன்னு கேட்டிங்கன்னா டிப்பு ரொம்ப சேஞ்சு போச்சு. இருந்தாலுமே பாருங்க சென்டரை பிடிச்சி தான் சுற்றிட்டு இருக்குது. மேபி இந்த லான்ச்சரோட ஃபோட்டோ எடுக்கலாம். லான்ச்சர் வந்து புது லான்ச்சர். ஸோ நம்ம எர்டிகல் வாங்கும்போது சேர்த்து இந்த லான்ச்சரையும் வாங்கியிருக்கோம். எர்டிகல் அன்பாக்சிங்லாம் நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு வீடியோஸில் பார்ப்பீங்க. ஒரு ஸ்பெஷல் எடிஷன் எர்டிகல் ஓகேவா? ஸோ ஒரு பயங்கரமான ஒரு எர்டிகல் அன்பாக்சிங் இருக்குது. அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. இது விட்டா சுற்றிக்கிட்டே இருக்கும் ப்ரோ. ஸோ இந்த ஆங்கிள் காம்பஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது அவ்வளோதான். இதை வச்சு நம்ம என்னால் வேறு எதுவும் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஸ்டெடியாக லான்ச் பண்ணலாம். அண்டு லான்ச் பண்ண தெரியாதவங்களுக்கு இது யூஸ் ஆகும் ஓகே. ஸோ இந்த ஒரு வீடியோ அவ்வளோதாங்க. ஸோ ஆங்கிள் காம்பஸை பற்றி தெரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நம்ம இன்னொன்று ஒரு வீடியோ போடுவோம். ஏன்னா எனக்கே பெருசாக தெரியாது. ஸோ அன்பாக்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இப்போ இந்த வீடியோவை ஆங்கிள் காம்பஸ் வச்சு எடுத்தோம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் ஒரு எர்டிகல் அன்பாக்சிங் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் இதை பற்றி பார்க்கலாம். அண்ட் இதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா அது ஒரு 2-3 வீடியோ கழிச்சு தான் பார்க்க முடியும். ஏன்னா நம்ம ஒரு பேப்ளேட் அன்பாக்சிங் பண்ண வேண்டியது எர்டிகளோட இருக்குது. ஸோ அந்த ஒரு அன்பாக்சிங் பண்ணணும். ஸோ அதனால தான் ஓகே இவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பெருசாலாம் இருக்காது. ஜஸ்ட் அன்பாக்சிங் பர்பஸ் மட்டும் தான். இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டு நம்ம லான்ச்சர் செட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ டபுள் சைட் லான்ச்சர் தான் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு லான்ச்சர் வச்சுருக்கோம். இதுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதான் அந்த லான்ச்சர். இந்த லான்ச்சருக்கு செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு லான்ச்சர் இது. ஸோ இதோட பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட இந்த லான்ச்சர் பவர்ஃபுல்லு உங்களுக்கு தெரியும். பட் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த பார்ட்டே அப்படியே கையிலே கஞ்சி வரும். ஸோ இதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு லான்ச்சர் வாங்கியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். அண்ட் எர்டிகல் அன்பாக்சிங் வீடியோவில் பை கைஸ்.